நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. அது எல்லாமே தெரியும். அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நான் போட்டியிட மாட்டேன், 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தான் அவர் போட்டியிடணும்னு சொல்றாரு. அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து 2026 அவங்க போட்டியிடணுமா இருந்தா இப்போ கட்சி வேலைகள் நிறைய நடந்தா மட்டும்தான் அவர் நினைக்கும் வாக்கு சதவீதம் வாங்க முடியும். கட்சி ஆரம்பிச்சாச்சு, சரி 2026 தேர்தலில் போட்டியிட்டா உடனே அவங்க நினைக்கிற மாதிரி வாக்குகளாக கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்? கட்சியில அடுத்த கட்ட வேலை செய்யணும். அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏற்கனவே அவங்க முக்கிய பொறுப்பாளர்களே ஒன்று கூடி 2 கோடி வாக்காளர்களை நம்ம இந்த தமிழக வெற்றி கழகத்துல இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே முடிவு எடுத்திருந்தாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ எப்படி அதுக்கான நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே, இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா, இந்த மகளிர் தினத்தை முன்னெடுக்கிற மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 கோடி உறுப்பினரும் நம்ம இணைக்கணுமா தான் முதல்ல நமக்கான தனியா ஒரு செயலி வேணும், இந்த உறுப்பினர் செயலி வேணும்னு சொல்லிட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் சார்ந்த ஒரு உறுப்பினர் செயலியை உருவாக்கியிருக்காங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் 2 கோடி உறுப்பினர்களை நம்ம இலக்கா வச்சிருக்கோம் இல்லையா, அதனால இந்த செயலி மூலமா நம்ம வேலை செஞ்சா சீக்கிரமா நம்ம உறுப்பினர்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தால ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. 2 கோடி உறுப்பினர்களை இணைக்கணும். அப்படியும் போது இதுக்கு தனியா ஒரு குழு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு தனியா இந்த தமிழக வெற்றி கழகத்துல ஒரு குழு ஆரம்பிச்சு, இந்த உறுப்பினர் குழு ஆரம்பிச்சு இதுக்கான மாநில செயலாளர் கொண்டு எல்லாமே போட்டு மாநில செயலாளரா விஜயலட்சுமி ஒரு பெண்மணியை போட்டிருக்காங்க. அவருடன் சேர்ந்து ஒரு 5 பேர் வேலை செய்யற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த குழு தான் அந்த 2 கோடி உறுப்பினர் இலக்குன்ற அந்த இலக்கு அடைய போறதுக்காக வேலை செய்ய போறாங்க. தொடர்ந்து மகளிர் தினம் இன்று அப்படின்ற ஒரு காரணத்தால நம்ம இது மூலமா ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இந்த செயலியில உறுப்பினர் சேர்க்கை நடைபெறதுக்கான வேலைகளை தமிழக வெற்றி கழக கட்சி சார்ந்தவர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செயலியில முதல் உறுப்பினரா நடிகர் விஜய் அவர்களே சேர்ந்ததா இருக்காரு. ஏன்னா தலைவர் அவர்கள் மூலயமா தான் தொடர்ந்து தொண்டர்கள் எல்லாமே சேருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில விஜய் அவர்கள் முதல் உறுப்பினராக இருக்கணும், அதன் பிறகுதான் அடுத்து உறுப்பினர் எல்லாமே சேரும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் முதல் உறுப்பினராக போட்டு பிறகு அவங்க படிப்படியா இருக்குங்க நிர்வாகிகள் எல்லாமே உறுப்பினராக சேர்றதுக்காக தயாரா இருக்காங்க. இதுக்கான முழு செயலியும் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தல் மனசுல கணக்கு வச்சுதான் இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த செயலி மூலமா உறுப்பினர் இணைச்சிட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பலம் என்னன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுக்கு நிரூபிக்கலாம். எங்களுடைய கட்சியில இவ்வளவு தொண்டர்கள்லாம் இருக்காங்க, இவ்வளவு உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுக்கு தெரிவிக்கலாம். அதை தாண்டி விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு மக்கள் உறுப்பினர் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட பலன்றது மக்களுக்கு தெரிய வரும். இவ்வளவு உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க, அப்போ கட்சியோடைய நம்பிக்கைன்றது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன வரும், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் இந்த செயலை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செயலி மூலமா தான் உறுப்பினர் நிரூபிச்சா மட்டும்தான் அடுத்தது எல்லாமே இந்த உறுப்பினர் மூலமா கட்சியோட அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வைக்கலாம். அப்படி செய்ய வச்சா மட்டும்தான் இவங்களுக்கு அந்த 2026 சட்டமன்ற தொகுதியில இவங்க நினைச்ச மாதிரி வாக்கு வாங்குறதுக்கான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை முன்னெடுக்கிற விதமா தான் இவங்க எல்லாருமே இந்த செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்கு மாநில செயலாளரா ஒரு பெண்மணியை போடுறது உண்மையிலே ஒரு வரவேற்க விஷயம் தான். இந்த குழுக்கு ஒரு பெண் தலைமை தாங்க அப்படின் போது உண்மையை வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை பேர் இணைகிறாங்க, எவ்வளவு பேர் நம்பிக்கை தர மாதிரி செயல்படுறாங்க, விஜய் அவர்களுடைய கணக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியோட கணக்கும் எந்த அளவுக்கு பலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இந்த செயலி மூலமா தமிழக வெற்றி கழகம் கட்சியில 2 கோடி உறுப்பினர்கள் அங்கே இணைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.